ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கவலைப்படாதே என் அன்பு மகனே மகளே, உனக்கு ஏற்படும் சங்கடங்கள் எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன். அதுவரைக்க பொறுமையாக இரு. இப்பொழுது நிகழ்கின்ற எல்லாமே நீ எப்படியாவது இந்த கஷ்டத்திலாவது இறைவன் ஈசனை உணர்ந்து அவரிடம் அந்த பக்தியின் மூலமாக நீ அவரையே சரணாகதி ஆக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் உனக்கு ஏற்படுகின்ற இந்த துயரங்களும் துன்பங்களும் நெடுங்காலம் நீடிப்பது கிடையாது. இறைவனை பற்றி கொண்டு உன் வாழ்க்கையை நீ சரியான பாதையில் ஒழுக்கத்துடன் நீ பணியாற்றும் பொழுது உனக்கான தேவைகள் எல்லாமே ஈசனால் பூர்த்தி செய்யப்படும். உனக்கானது உன்னை தேடி வராமல் என்றைக்குமே இருக்காது. அது எந்த மூலையில் இந்த உலகில் எங்கு இருந்தாலும் அது உனக்கு கண்டிப்பாக வந்தடையும். அதனால் நீ தேவையில்லாததை நினைத்து கொண்டு வருந்த தேவையில்லை. உனக்கு படைக்கப்பட்டது உனக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கிடைத்து கொண்டிருக்கின்ற ஒன்று. அதனால் ஒன்று கிடைக்கல, ஒன்று கிடைச்சிருக்குன்னு வருத்தப்படாத. முதல்ல உனக்கு இப்போ இருக்கின்ற இந்த பொருட்களை வைத்து, இந்த வாழ்க்கையை வைத்து எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நினைவில் வைத்துக்கொள். ஏன்னா நிறைய மனிதர்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் கூட வாழ்கிறாங்க. அதனால் அவர்கள் நிலையக்கெல்லாம் நாம் போகணும்னு நினச்சாலே நமக்கு அந்த நினப்பே நமக்கு ஒரு பயத்தை விளைவிக்கும். அதனால் புலம்புவதை விட்டுவிடு. எல்லாருக்கும் நான் எல்லாமே ஆற்றிக்கொண்டு தான் இருக்கின்றேன். அதனால் இருப்பதை வைத்து நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாள் என்றால் அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வரவேண்டியவை கட்டாயமாக வரும். அதுவரைய பொறுமையாக இப்போ இருக்கின்ற இந்த நிலையை நினைத்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். இதுதான் அனைத்து மனிதர்களுக்கும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. இருக்கின்ற நிலையை யார் ஒருவன் சந்தோஷமாக அனுபவித்து கொண்டு இறைவன் மீது அன்பு செலுத்தி அவனுடைய பயணத்தை மேற்கொள்கிறானோ அந்த பயணம் அவனுக்கு எப்பொழுதுமே சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும். இதை உணராத பட்சத்தில் அந்த பயணத்தின் போது கவலையோடு அவன் பயணிக்கும் பொழுது அந்த பயணத்திலும் அவனுக்கு இன்பம் இருக்காது. இப்போ நாம் போகின்ற அந்த வழியில் பார்த்திங்கன்னா நம்ம சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியுமே இன்பத்தோடு கடந்து போகும் பொழுது அது நமக்கு இன்பமாகத்தான் இருக்கும். நம்மளுடைய மனநிலையை பொறுத்து தான் நம்மளுடைய வெளிப்பாடும் அமைகிறது. அதனால் மற்றதை நினைத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இப்போ என்ன நடக்குதோ அதை வைத்து கொண்டு எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்படித்தான் மனிதர்கள் நிம்மதியாக வாழ முடியுமே தவிர வேண்டாத ஒன்றை வேண்டும் அப்படிங்கிற அளவிற்கு நாம் நினைத்து கொண்டிருந்தோம் என்றால் இப்போ வேண்டியிருக்கிற பொருட்களை நாம் பயன்படுத்த முடியாது. இன்பம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லைனாலும் எனக்காக நிரந்தரமாக என்னுடைய இறைவனான ஈசன் எனக்குள்ளே எப்பொழுதுமே இருக்கிறார். ஏன்னா படைத்தவனே நம்ம கூட இருக்கும் பொழுது நமக்கு இதற்கு மேலே வேறு என்ன நிரந்தர சந்தோஷம் கிடைத்தற போகுது? அப்போ இறைவனே நம்ம கூட இருக்கிறார், அது மட்டும்தான் நமக்கு நிரந்தரம். நம்ம கூட இருக்கின்ற பந்தங்கள் எதுவுமே நமக்கு நிரந்தரம் இல்லை. பொருட்கள் நம்ம இந்த உலகத்தில் நம்ம தேவைக்குன்னு எது வாங்கி வைத்திருந்தாலுமே அது நிரந்தரம் கிடையாது. மன மகிழ்ச்சிக்கு உடல் மகிழ்ச்சிக்கு வேணால் சற்று நாம் அதை பயன்படுத்தி கொண்டு நாம் வாழலாம். ஆனால் நிரந்தர மகிழ்ச்சி அப்படிங்கிறது, அந்த பேரின்பம் அப்படிங்கிறது சிவபெருமானே நாம் உணர்ந்து மனதார உணர்ந்து அவரோட பயணத்தில் நாம் பயணம் செய்யும் பொழுது தான் அது நமக்கு கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு தெளிவு ஏற்பட்டு விட்டது. இறைவன்னா ஈசன், அவரை வழிபட்டால் நமக்கான அந்த மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து நமக்கு உணர்த்திட்டு போயிருக்காங்க. அப்போ அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்றால் நம்மளுக்கும் அந்த உணர்த்துவதற்கு தான் அந்த நூட்களை எழுதிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா உணராதவர்கள் யாராலுமே எதுவுமே புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மாயை பற்றி உணர்ந்தவர்கள் அந்த மாயையில் திரும்ப திரும்ப மூழ்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள். நிரந்தரமான ஒரு பேரின்பத்தை அவர்கள் அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கிலே பயணம் செல்வார்கள். அதுதான் இறைவனை சென்றடையும் வழியாக இருக்கும். நாம் பயணிக்கின்ற இந்த வழிகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேவைகளுக்கு நாம் இப்போ பயணங்கள் மேற்கொண்டு இருக்கோம். இந்த ஜென்மம் அப்படிங்கிறது நமக்கு இதோடய போயிருச்சு. அப்போ இந்த வாழ்கின்ற ஜென்மத்திலாவது இறைவனை நினைத்து கொண்டு இருக்கின்ற இந்த வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக வாழணும் அப்படியாவது நீங்கள் அந்த வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அதனால் எது நினைத்தாலும் கஷ்டப்பட நமக்கு தேவையில்லை. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா பிறப்பு அப்படிங்கிறது இருக்கும் பொழுதே அவனுக்கான அந்த இறப்பு நிச்சயமாக்கப்பட்டு விடுகிறது.
அதனால் எது மேலேயுமே இருக்கிற வரைக்கும் இன்பத்தோடு சுய ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள். அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். இருக்கிறது நம்மளுக்கு இந்த ஒரு வாழ்க்கை தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல தான் அடுத்த ஒரு ஜென்மமும் நமக்கு அமைகிறது. அப்போ அடுத்த ஒரு ஜென்மத்தை நம்ம வேதனை இல்லாமல் கழித்து கொண்டு இறைவனை அடைவதற்கான அந்த பாதையில் நம்ம போனோம்னா இந்த ஜென்மத்திலே நாம் தயார்படுத்திக்கிட்டு வாழும் பொழுது தான் அடுத்த ஜென்மம் நமக்கு ஏற்றாற் போல் அமைகிறது. அதை நம்ம புரிந்து கொண்டு செயல்பட்டால் தான் இந்த ஜென்மம் நமக்கு இன்பமாக அமையும். இப்போ நம்ம இன்பத்தை தேடி போகிறோம். உடல் இன்பத்திற்கு நாம் எங்கெல்லாமோ என்னென்ன வழி இல்லாமோ மேற்கொள்கிறோம். சில பேருக்கு பயணங்கள் பிடிக்கும். அதாவது எல்லா நாடுகளுக்கும் சென்று பயணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பொழுதிலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழிப்பாங்க. சில பேருக்கு உயிர்களிடத்தில் அன்பு காட்டணும். எப்பொழுதுமே இந்த 5 அறிவு படைத்த ஜீவன்களுக்கு அவர்கள் அன்பு செலுத்தி கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும். ஆனால் இப்படிப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறது குறைவு தான். உயிர்களிடத்தில் அன்பு காட்டி வாழ்கிறவர்கள் அப்படிங்கிறதே குறைவு. நம்மளுடைய தேவை அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நாம் இப்போ வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்போ எல்லாத்திற்குமே நம்ம இன்பத்தை எப்படியெல்லாம் பெற வேண்டியதாக இருக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் மனிதன் ஓய்ந்து போய் அவனுடைய உடலில் பலன் இல்லாமல் ஒரு படுத்த படுக்கை ஆகும்பொழுது தான் அவன் உணர்கிறான். அப்போ நம்மளுக்கான இன்பம் இந்த உலகத்தில் எங்கே இருக்கின்றது அப்படிங்கிறத நினைக்கும் பொழுது அவனுக்குள் இருக்கின்ற அந்த ஜீவ சிவத்தை அவன் உணர ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இன்பம்னா இதுதான் அப்படிங்கிறது புரிய வருது. புரிந்ததுக்கப்புறம் ஆனால் புரியும் பொழுது நமக்கான அந்த வயது இல்லை, நம்மளுடைய உடலில் பலனும் இல்லை. நம்மளால் எழுந்து இறைவனை வணங்கணும் நினைக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்காது. ஏன்னா நம்மளுடைய கடைசி ஆயுட்காலங்களை நாம் எண்ணிக்கொண்டு இருப்போம். எப்பொழுது மரணம் நமக்கு தழுவும், அந்த தருவாய் எப்போ வரும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்மளுக்கு இறை சிந்தனை அப்படிங்கிறது இருக்காது. இறைவனை பற்றி உணரணும்னு நினப்பு இருக்கும், ஆனால் அதை செலுத்தணும் அப்படிங்கிறது இருக்காது. அதற்குத்தான் வயது இருக்கும் பொழுதே ஒழுக்கத்தை வளர்த்து கொண்டு இறைவனை எப்படி நாம் அடையணும் அப்படிங்கிற அந்த வழிகளை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும். எது இருக்குதோ உங்களிடம் இப்பொழுது எது இருக்குதோ அதை வைத்துக்கொண்டு எப்படி சகஜமாக வாழணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதிற்குள் ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலமாக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். இறையவர்களை எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே வளர்த்துக்கொள்ளுங்கள். அடுத்தவர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடவுளே இல்லை, இறைவன் அப்படிங்கிறவரே கிடையாது அப்படின்னு நாத்திகம் பேசுகிறவர்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இறைவன் இருக்கிறாரு, இறைவன் இருக்கிறாருன்னா இந்த அநியாயங்கள் செய்கின்ற இந்த மனிதர்களை ஏன் தட்டி கேட்க மாட்டாரு அப்படிங்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் அவர்கள் சொல்வது உண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு நடக்கின்றது, ஒரு மனிதன் கஷ்டப்படுறான்னா ஒரு மனிதன் இன்பமாக பணக்காரனாக வாழ்கிறான். எல்லாமே அவருடைய கர்ம வினைகளின்படி தான் அமைகின்றது. கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளாக தேடி போய் நம்மளாக அனுபவித்து கொள்வது தான். இறைவன் பார்த்து இவர்களுக்கு இந்த கஷ்டத்தை கூட அவர்களுக்கு அந்த கஷ்டத்தை கூடலாம் கிடையாது. நாம் செய்கின்ற அந்த பலனின் காரணமாக தான், நம்மளுடைய கர்மவினையின் காரணமாக தான் நமக்கான அந்த பலன்கள் நமக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத எவருமே புரிந்து கொள்வது கிடையாது. ஒருத்தன் கஷ்டப்படுறான், இல்லை ஒருத்தன் ஒரு இறப்பிற்கு காரணமாக தான் ஒரு விபத்து நடக்குதுன்னா அதற்கு பின்னால் நாம் புரிந்து கொள்ளணும். எல்லாத்திற்கும் காரணம் மனிதர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இது உணராத சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் வழிபடுற இறைவனை வர சொல்லுங்கள். அப்போ நீ இறைவனுங்க அந்த இறைவனை வர சொல்லு, அவனின்றி ஒரு அணுவும் அசையாதீங்கிறீங்களே. நிறைய பேர் தவறுகளை செய்கிறாங்க. அப்போ அவர்களுடைய தவறுகளை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்களே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேச்சுக்கள் வருது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னா அதற்கு பின்னால் உள்ள அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளணும். அவன் இல்லைன்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் எதுவுமே இல்லை. அதுதான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. தவறுகளை மனிதர்கள் செய்வது அப்படிங்கிறத மாற்றிக்கொள்ளாத வரை மனிதர்கள் திருந்த போகிறது கிடையாது. இறைவன் நீ தவறு செய்யாத அப்படின்னு நல்வழியில் போகாதன்னு மற்ற மனிதர்கள் அதை நடந்து கொள்கிறார்களே, அதே மாதிரி சக மனிதர்கள் ஏன் நடந்து கொள்ள முடியாதா? அப்போ நிறைய பேர் உணர்த்தணும் நினைத்தாலுமே அதை பார்த்து நாம் திருந்துவது கிடையாது. ஒரு கட்டத்தில் நம்மளாக அதை உணர்ந்து திருந்தும் பொழுது தான் நமக்கு தெரியும், முன்பே சொன்னார்களே இப்படி அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது அந்த செயல்களை நம்ம செயல்படுத்துவதற்கான எண்ணங்கள் அப்படிங்கிறது இருக்காது. தவறுகளை செய்துவிட்டு திருந்தி வாழணும்னு நினைத்தா கூட இந்த சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய துன்பங்கள் ஏற்படும். அப்போ முன்பே நாம் இந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்து கொண்டு வாழணும். இப்போ எல்லா மனிதர்களும் இருக்கிறார்கள், எல்லாருமே தவறுகளை செய்து கொண்டு துன்பத்தில் இழைத்து கொண்டு வாழ்கின்றன. எல்லாமே அன்பு செலுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க, தீய வழிகளில் செல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அன்பு செலுத்துகிற மாதிரியே எல்லா மனிதர்களும் வாழ்ந்தார்கள் என்றால் உலகம் மேன்மை அடைந்து கொண்டு தான் போகும். எந்த மனிதனுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது, யாருமே
அதாவது அந்த ஏழைங்கிற அந்த பிணியிலிருந்து கொஞ்சமாவது அவர்களுடைய நிலையை அவர்கள் உணர்த்தி அவர்களுக்கும் தன்னை போல வாழ்வதற்கான அந்த வாழ்வாதாரத்தை இவர்கள் பெருக்கி வைக்கலாம். இப்போ எல்லாத்திற்குமே மனிதன் தான் அடிப்படையான காரணம். இதற்கு போய் இறைவனுக்கு கூட நம்ம குறை சொல்லுவோம். சக மனிதனே சக மனிதனிடத்தில் அந்த அன்பு காட்டாத போது இறைவனிடத்தில் நாம் குறை கூறி என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள். இப்போ நாம் இந்த ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருக்கிறோம் என்றால் நாம் எந்த உயிரிழத்திலும் அன்பு செலுத்தலை, நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டுமே வாழ்கிறோம். ஒரு கட்டத்தில் மரண தேவன் வந்து நம்மளுடைய உடல்ல இருந்து உயிரை பிரித்து கொண்டு போயிட்டான் என்றால் அந்த ஆன்மா பார்த்திங்கன்னா அதற்கான விளைவுகளை சந்தித்து விட்டு அதற்கென்று ஒரு உடலில் போய் சேருகிறது. அந்த உடல் தான் இந்த ஜென்மத்தில் வாழ்கின்ற அந்த ஏழைகளாக இருக்கும், இல்லை கஷ்டத்தில் வாழ்கிறவங்களாக கூட இருக்கும். எல்லாத்திற்குமே காரணம் நாம் தான். நாம் செய்கிறது அப்படியே நமக்கு வரும். அது கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி. இதை நீங்கள் தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களில் படிக்கும்பொழுதே நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். தவறு அப்படிங்கிறது இறைவனே செய்தாலும் அதற்கான தண்டனை உண்டு அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ எல்லாத்திற்குமே அந்த தீய குணங்கள் அப்படிங்கிறது வரும்பொழுது அதற்கான கர்ம வினையை அவர்கள் சந்தித்தே தீர வேண்டிய அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். அப்போ எல்லாமே நாம் உணர்ந்து கொள்ளணும். கஷ்டம் வருது, கவலை வருது, இதற்கெல்லாம் காரணம் எல்லாமே நாம் ஏற்படுத்தி கொண்டது தான். இன்பத்தையும் இந்த கஷ்டத்தையும் நாம் இன்பமாக மாற்றலாம். அது அவர்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து. அந்த நினைப்பானதை அவர்கள் சந்தோஷமாக மாற்றிக்கொள்வது அவர்களுடைய கையில் தான் உள்ளது. அடுத்தவர்கள் வந்து சந்தோஷப்படுத்தினாலும் கூட அந்த சந்தோஷம் அவர்கள் இருக்கும் வரை தான் இருக்கும். அதற்கப்புறம் அவர்கள் கடந்து போய்விட்டார்கள் என்றால் அவர்களுக்கென்று தனியாக எந்த ஒரு சந்தோஷமும் அவர்கள் ஏற்படுத்தி கொள்ளாதவரை அந்த மற்ற சந்தோஷங்களை நாடிக்கொண்டிருப்பினர். ஏதாவது மீது பற்று வைத்து, ஏதாவது ஒரு உயிரின் மீது பற்று வைத்து அந்த உயிரே தன்னுடைய உயிராக நினைத்து கொண்டு அதற்கு அதிகமான பாசத்தை விளைவித்து அப்படி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ அந்த உயிரும் ஒரு கட்டத்தில் அவர்களை விட்டு பிரிந்து விட்டது என்றால் அந்த உயிரை நினைத்து வருந்தி கொண்டிருப்பார்கள். நம்ம கூட இருக்கிறது எல்லாம் நமக்கு சொந்தமென்று வரும், அடுத்து போகத்தான் போகும். அது எல்லாம் கடந்து போக நாம் பழகிக்கொள்ளணும். இன்றைக்கி நிலைமை நல்லா இருக்குதுன்னா இன்றைய நிலையை நினைத்து நம்ம சந்தோஷமாக வாழணும். நாளைக்கு நிலைமை கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் அதை சகஜமாக பழகிக்கொண்டு கடந்து போக பழகிக்கொள்ளணும். நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லையே, நாளைக்கு எப்படி அமையுமோ அப்படிங்கிற அந்த பதட்டத்திலேயே மனிதர்கள் வாழும்போது தான் வாழ்க்கையானது நரகமாக மாறிவிடும். அப்போ எப்பொழுதுமே இன்பத்தோடு வாழ்க்கையை கடந்து போக பழகிக்கிட்டோம்னா நமக்கு அந்த வாழ்க்கையும் வாழும் பொழுதே சொர்க்கமாகத்தான் இருக்கும். நீங்கள் நினைக்கலாம் சொல்கிறது ஈஸி ஆனால் செய்கிறது கஷ்டமே. அந்த மாதிரி எங்களுக்கு நம்ம மனதிற்குள் தோன்றும். ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ இல்லை நம்மளை விட்டு ஒருத்தவங்க பிரிஞ்சிட்டாங்களாலும் அதை எப்படி இன்பமாக நம்ம அந்த இடத்துலேருந்து கடந்து போவது அப்படிங்கிறது ஒரு சில மனிதர்களுக்கு வேணுமானால் எழும். அப்படி கேள்விகள் எழும்பும். கஷ்டத்தில் எப்படி நாம் இன்பமாக வாழ முடியும் அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் எழும்பும். கஷ்டம் எது நடந்தாலுமே இந்த உலகத்தில் கஷ்டம் இன்பம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அதற்குத்தான் இன்பமாக கடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறது. எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் தாழ்வான பகுதிக்கு வந்து தான் ஆகணும். அதைத்தான் நாம் உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டியது. உங்களுக்கு மனக்குழப்பமாக இருக்குன்னா தியானத்தை தினமும் மேற்கொள்ளுங்க. தியானத்தின் மூலமாக நம்ம எது வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். இறைவனிடம் கொண்டு போவதும் தியானம்தான். நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு தேவையானதும் தியானம்தான். மனதை தெளிவுபடுத்தும். எந்த ஒரு சங்கடமான சூழ்நிலையிலும் நமக்கான தெளிவை தியானத்தின் மூலமாக நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அதை மட்டும் நன்றாக உணர்ந்து செயல்படுங்கள். வாழ்க்கை என்றுமே வளமாக இருக்கும். உணராத பட்சத்தில் வாழ்க்கை நமக்கு ஒரு மாதிரியாகத்தான் தோன்றும். எதற்குடா வாழ்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த சோகம் கவலை அப்படின்னு தோன்கின்ற மனிதர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முயற்சிகளில் ஈடுபடுங்க. வாழ்க்கை உங்களுக்கு எப்பொழுதுமே உண்மையாகத்தான் இருக்கும். அதனால் துன்பம் எது வந்தாலும் அது நமக்கு நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்கள். எல்லாத்திற்குமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டீங்கள் அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கை இன்பமாகத்தான் இருக்கும். நிரந்தரம் இல்லாததை நிரந்தரம் என்று எண்ணி உங்களுடைய இன்பத்தை தொலைத்து விடாதீர்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.